ஒரு 15 கோழி ரெக்கை அதை வந்து கோல்டு கலர் அந்த கிளிட்டர் இருக்குல்ல அதில் டிப் பண்ணிட்டு இன்னும் வச்சு அதில் எட்ஜஸில் மட்டும் டை பண்ணிட்டு தட்ஸ் அ ப்ராடக்ட் அவ்வளோதான். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 1 கிலோ கோழியே 200 ரூபா தான் இன்னைக்கு. ஆமாம், இது மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ வந்துடும்? கொஞ்சம் போனால் ஒரு 20 ரூபா வந்தாலே பெரிய விஷயம். 20 ரூபா கூட வராது, வரல இல்லையே இதில். ஓகே, அதான் we sell it for almost $12. $12 10,800 ரூபாய்ங்க. பட் இது யார் எனக்கு இன்னும் ஸ்டில் இது யார் சரி, இது மாதிரி சொல்றேன். இது மாதிரி மொத்தம் அமேசான்ல மட்டும் 30 crore ப்ராடக்ட்ஸ் லைன், அதாவது ஒரு கேட்டலாக்னு சொல்றோம்ல. இப்போ நம்ம போய் நினைச்சு போனால் செல்ஃபோன் கவர் வாங்குவோம், ஆர் லைக் ஏதோ லோஷன்ஸோ ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். நான் சொல்றது Amazon.comல .inல, இந்தியாவில் எவனும் வாங்க மாட்டாங்க. ஸோ .comல சொல்றேன். ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியாவில் நிறைய இ-காமர்ஸ் பீப்புள் ஆர் க்ரோயிங் அப். பட் நான் பண்றப்ப ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லர் ஹூ இஸ் செல்லிங் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ். அமேசான்ல பேப்பர் கார்லாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பேப்பர் வச்சு பேப்பர் கார்லாண்ட். சி ஒன்றும் இல்லை, ஒரு சார்ட் பேப்பர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? 8 ரூபா 6 ரூபா இருக்குமா? அந்த 6 ரூபா பேப்பரை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது, ஒரு 200 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபா கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்டு வச்சுக்கோங்க, ஒரு 2 இன்ச் ரவுண்டு. அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்கள் Amazon.comல அதோட ப்ரைஸ் பாருங்க, $12.99. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 850 rupees or 900. இன்னைக்கு ரேட் வந்து 84 rupees வச்சுட்டீங்கன்னா கூட 1050 ரூபா ஒரு 8 ரூபா சார்ட் பேப்பரில் யூ கேன் மேக் 3 to 4 garlands. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதாவது the product value should be less than 30 rupees, selling price would be 1000+ rupees. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்று 2 ரூபாய்க்கு செஞ்சு 20,000 ரூபாய்க்கு விற்கிற ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னொன்று கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஃபெதர் கார்லாண்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது ஒரு கார்லாண்ட், அது என்னன்னா அந்த போகோ மாதிரி இப்படியே தொங்க விடுறாங்கல்ல, அந்த மாதிரி அது எதுக்கு வாங்குறான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு லட்சக்கணக்காக வித்துட்டேன். ஒரு 15 கோழி ரெக்கை அதை வந்து கோல்டு கலர் அந்த கிளிட்டர் இருக்குல்ல அதில் டிப் பண்ணிட்டு இன்னும் வச்சுக்கோ, அதில் எட்ஜஸில் மட்டும் டை பண்ணிட்டு தட்ஸ் அ ப்ராடக்ட் அவ்வளோதான். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 1 கிலோ கோழியே 200 ரூபா தான் இன்னைக்கு. ஆமாம், இது மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ வந்துடும்? கொஞ்சம் போனால் ஒரு 20 ரூபா வந்தாலே பெரிய விஷயம். 20 ரூபா கூட வராது, வரல இல்லையே இதில். ஓகே, அதான் we sell it for almost $12. $12 10,800 ரூபாய்ங்க. பட் இது யார் எனக்கு இன்னும் ஸ்டில் இது யார்? சரி, இது மாதிரி சொல்றேன். இது மாதிரி மொத்தம் அமேசான்ல மட்டும் 30 crore ப்ராடக்ட்ஸ் லைன், அதாவது ஒரு கேட்டலாக்னு சொல்றோம்ல. இப்போ நம்ம போய் நினைச்சு போனால் செல்ஃபோன் கவர் வாங்குவோம், ஆர் லைக் ஏதோ லோஷன்ஸோ ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். நான் சொல்றது Amazon.comல .inல, இந்தியாவில் எவனும் வாங்க மாட்டாங்க. ஸோ .comல சொல்றேன். ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியாவில் நிறைய இ-காமர்ஸ் பீப்புள் ஆர் க்ரோயிங் அப். பட் நான் பண்றப்ப ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லர் ஹூ இஸ் செல்லிங் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ். அமேசான்ல பேப்பர் கார்லாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பேப்பர் வச்சு பேப்பர் கார்லாண்ட். சி ஒன்றும் இல்லை, ஒரு சார்ட் பேப்பர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? 8 ரூபா 6 ரூபா இருக்குமா? அந்த 6 ரூபா பேப்பரை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது, ஒரு 200 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 ரூபா கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்டு வச்சுக்கோங்க, ஒரு 2 இன்ச் ரவுண்டு. அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்கள் Amazon.comல அதோட ப்ரைஸ் பாருங்க, $12.99.